அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பணத்த திருப்பி குடுத்துட்டாங்க. நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் அதோடன்ட்டு. இப்பவும் அதே கத தான். அப்பவும் அதே கத தான். இப்பவும் அதே பிரச்சனை 4, 5 நாளா நடந்துகிட்டே இருக்கு. நடந்துட்டே இருக்கு. அவங்க எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. "ஏன் நீங்க அந்த படத்தோட போட்டி?" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இது போட்டியே கிடையாதுங்க. இது வந்து ஒரு ஒரு வேர்ல்டு இது. இங்க வந்து எல்லாரும் விளையாடலாம். நான் வந்து வேற விதமான கேம் ஆடுறேன். அவரு வேற விதமான ஒரு கேமோட வராரு. லைக்கான்ற புரொடக்ஷனோடைய இங்கேருந்து இப்போ கமல் சார் வந்து மலேசியாவுக்கு போயிட்டு வர செலவு தான் நம்ம படத்தோட பட்ஜெட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட் ஃபிலிமு. சங்கருங்கிற ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சம். கமல் சாருங்கிற ஒரு பெரிய லெஜெண்டு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது. எஸ்ஜே சூர்யா அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நல்ல சாங்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ் மாஸ்டர் கூட சொல்றாரு, 500 பேரெல்லாம் வச்சு நான் டான்ஸே எடுத்தது கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு நடுவுல இதுக்கான போட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு சின்ன கன்டென்ட் ஒரு மார்க்கெட்டில் போனோம்னா மல்லிகைப்பூவும் இருக்கும், அந்த பக்கத்தில் ரோஜாப்பூவும் விற்பாங்க. அப்படியான ஒரு மனநிலை தான் அப்பவும் இருந்தேன், இப்பவும் அதான் இருக்கேன். பட் 35 வருஷமா தைரியமாவே இருக்கிறதுக்கு ஒரு தனி பாராட்டு தான் கண்டிப்பா. இருக்கணும். குடோஸ் டு யூ.